Hi friends, welcome to Sridivya Aari Works. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற புது ஆரி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஓவல் ஷேப்பை வந்து நம்ம செயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும், பாக்ஸாக வருது எப்படி போடுறதுன்னு. ஆனால் இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இதுக்கு பேஸ் வந்து என்ன ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட்டன் ஹோல் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே ஈஸியாக போட முடியும்ன்ட்டு. ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் இதுக்கு வந்து பேஸ். இப்போது நம்ம செயின் ஸ்டிச் வந்து நல்லா 2 ரவுண்ட் போட்டுக்குருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த பேட்டர்ன் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது மேலே அந்த கொஞ்சம் இறக்கம் விட்டு நம்ம நார்மலாக சிங்கிள் பட்டன் ஹோல் போடுவோம்ல, அதே மெத்தடில் ஒரு மேலே ஒரு இது போட்டு அப்படியே ஒரு ஷார்ட் செயின் போட்டு திருப்பி இழுத்து திருப்பி மேலே குத்தி அப்படியே கீழே இழுத்து இந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க, ரொம்ப நெருக்கமாக விடாமல். அப்போ தான் அந்த பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி அந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சிடணும். நாட் போடாமல் முடிக்கக்கூடாது, நாட் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைன் வந்து நீங்கள் மேலே எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருந்தீங்களோ அதே அளவு ஸ்பேஸ் தான் கீழே விடணும். அப்போ தான் பாக்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். திருப்பி அதே எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே குத்தி கீழே எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம வந்து குத்தும்போது அந்த 2 நூலுக்கு நடுவில் குத்தி எடுக்கணும். அப்போ தான் அந்த இது வந்து கம்ப்ளீட் பாக்ஸாக கிடைக்கும். நல்லா பாருங்கள். போட்டதுக்கப்புறம் மேலே அந்த 2 நூலுக்குரிய கார்னர் இருக்குல்ல, அந்த சைடில் குத்தி அப்படியே கீழே இழுக்கணும். ரெண்டு கார்னருக்கு இடையில அப்படியே குத்தி கீழே இழுத்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் மூலமாக தான் போட்டுட்ருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் இதே மெத்தடில் தான் நம்ம போடணும். 2 எட்ஜஸ் வரைக்கும் கரெக்டாக நீட்டாக போட்டால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பேட்டர்ன் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம வந்து இப்போது எதுவும் டிசைன் எதுவும் அப்ளை பண்ணாமல் இதை வச்சு கூட நம்ம சிம்பிளாக வந்து ஃபில் பண்ணிடலாம். அதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் டபுள் கலரில் போட்டிருக்கேன், க்ரீன் கலரில். அதே சேம் மெத்தட் தான், நீங்கள் 3 கலரில் கூட போடலாம். க்ரீன் கலர் நூல் எடுத்து அதே மாதிரி போட்டிருக்கேன். என்ன பண்ணணுன்னா, இந்த 2 கார்னருக்கு நடுவில் விடுறது அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து விட்டிங்கன்னா தான் அந்த பாக்ஸ் வந்து அழகாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எல்லா பாக்ஸும் ஓரளவு ஈவன் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் நடுவில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது சின்ன ஸ்டோன்ஸ் போட்டலாம், இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்ட், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதே சேம் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் டிசைன் வந்து போடலாம். அது மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட், ஸ்டோன் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருக்கும். பேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் போடுறப்ப இந்த டிசைன் வந்து அதோட அந்த ரெக்கைக்கு அந்த சைட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரிஞ்சாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சும் நீங்கள் போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.